நம்மள்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ தூக்கி போடாம ரீயூஸ் பண்ற ஒரு ஹேபிட் இருக்கும். அண்ட் இது எந்த அளவுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இஷ்யூஸ்ல ஆரம்பிச்சு இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் இத யூசுவலி நாம டிஸ்போசபிள் பெட் பாட்டில்ன்னு சொல்லுவோம். இந்த பெட்டுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலிஎத்திலீன் டெராப்தலேட் அண்ட் இதோட டிசைன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் யூஸ் தான். அண்ட் இத நாம ரீயூஸ் பண்ணும்போது, இதுல வெதுவெதுப்பான தண்ணி ஊத்துவோம், பச்சை தண்ணி ஊத்துவோம், சம்டைம்ஸ் சுடு தண்ணி கூட ஊத்துவோம். இந்த மாதிரி டிஃபரெண்ட் டெம்பரேச்சர்ல நாம தண்ணிய ஊத்தும்போது, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து நம்ம கெமிக்கல்ஸ் ஆனது இந்த பாட்டில்ல இருந்து ஈஸியா நம்ம தண்ணியில டிசால்வ் ஆயிடும். அண்ட் ஓவர் த டைம் இதுல இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆனது ஈஸியா பிரேக் டவுன் ஆகி இந்த தண்ணியில பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸா செட்டில் ஆயிடும். ஸோ அந்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம வயிற்றுக்குள்ள போயிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும். ஸோ ஸ்டீல் பாட்டில்ஸ் அண்ட் கிளாஸ் பாட்டில்ஸ் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இந்த மாதிரியான பாட்டில்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணோம்னா இதனால வர ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நம்ம இந்த பாட்டில் வாங்குறதை விட பல மடங்கு நம்ம அஃபோர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ரெகுலரா யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இதோட சைடு எஃபெக்ட்ஸை புரிய வைங்க.